எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சிக்கன் பன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பன்னு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், வார்ம் மில்க் ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மாவு கட்டியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லை பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அரை கப்பு பால் கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா கையால் மாவு பிசைஞ்சிக்கிறேன். இப்போது ஒரு 10 மினிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன் மாவு. பத்து மினிட் ஆயிடுச்சு. இப்போ பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு ஹவர் அப்படியே மூடி வைக்கிறேன். இப்போது நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது 1 கப்பு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் இங்கே சின்ன சின்னதாக கையாலேயே கட் பண்ணியிருக்கேன். இப்போது கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி கிரைண்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி பேஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு மினிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கிறேன். இப்போது 10 மினிட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பன் பண்ணிக்கலாம். நான் இதை உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம 2 கப்பு மாவில் நான் இங்கே ஒரு 6 பன்னு பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே செடர் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு பேக்கிங் ட்ரேக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பன்னை ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ எள்ளு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவனில் ஒரு 20-25 மினிட்டு பேக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சிக்கன் பன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.